ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 3 பேர் 4 பேர் இருக்கோம்னாக்கா யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ண முடியுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பகவான். ஏன்னாக்கா இப்போ உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா, அந்த விஷயத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணு. உனக்கு க்ளீன் பண்ண முடியுமா, அதை நல்லா பண்ண தெரியுமா, அப்போ அந்த விஷயத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ இப்போ ஃபோக்கஸ் கம்ப்யூட்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உனக்கு நல்லா பண்ண தெரியுமா, அதுல ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னாக்கா எல்லாருக்கும் என்னன்னாக்கா எனக்கு அது தெரியல, எனக்கு இது தெரியல அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. பகவான் என்ன சொல்றாருனாக்கா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துலதான் அந்த டேலண்ட் இருக்கிறது, அதுல மாஸ்டரைஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்டும் வராது அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு விஷயத்துல ஃபுல் மாஸ்டரைஸ் பண்ணுவாங்க, அழகா பண்ணுவாங்க, ஆனா இன்னொரு விஷயத்துல ஒண்ணுமே தெரியாது. அப்போ அதனால அவ யூஸ்லெஸ்ஸா? அப்படி கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த டேலண்ட்டை அவங்கவுங்க ப்ராப்பரா பயன்படுத்தணும். அது வரலையே, இது வரலையே, எனக்கு இது தெரியலையே, அது தெரியலையே, அப்படி கவலைப்படாதே. உனக்கு தெரிஞ்சதை ப்ராப்பரா பண்ணு, அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணு. அப்போ அது போதும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கற்றது கை மண் அளவுதான், கல்லாதது உலக அளவு இருக்கிறது. அதனால யாரையுமே உனக்கு இது தெரியல, அது தெரியல, அப்படி இப்படின்னு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தெரிஞ்ச விஷயத்துல ப்ராப்பரா பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.